வணக்கம் ராஜேஸ்வரி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது ராஜேஸ்வரி. இந்த போராட்டத்தில் மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி அகற்ற கோரி கடந்த 10 வருடங்களாக இந்த மக்கள், இந்த கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையிலும் கூட எந்த ஒரு முடிவும் மாவட்ட நிர்வாகம் சரி, அரசும் சரி இதை எடுக்கவில்லை. என்னதான் கடந்த மாதம் கூட கிட்டத்தட்ட 4 நாட்களாக இந்த சுங்கச்சாவடியை முட்டியிட்டு கிராம மக்கள் மற்றும் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தங்கள் ஆதார் கார்டுகளை காண்பித்து செல்லலாம் என்ற ஒரு அறிவுரை கூறியிருந்தாலும் கூட மீண்டும் இதே நிலைதான் ஏற்படுகிறது ராஜேஸ்வரி. இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள 7 சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக ஏற்கனவே அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வகையில் மதுரையை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியின் முக்கிய கோரிக்கையான கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற கோரிக்கையான ஏற்கனவே அந்த மதுரை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் தெரிவித்ததை போல் இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்று அறிவித்ததை போல் தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இந்த சுங்கச்சாவடி தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் மைதீன் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ராஜேஸ்வரி. என்னதான் தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடியில் வரும் வாகனங்கள் செல்ல முடியாமல் அளவிற்கு இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் வாகனங்களை குறுக்கே போட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டத்துக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை இந்த கிராம மக்கள் நடத்தியிருந்தாலும் கூட இந்த திருமங்கலம் நகர் மற்றும் திருமங்கலம் சுற்றியுள்ள அனைத்து பகுதி கிராம மக்களும் இதனால் பெரும் துயரமடைந்து வரும் நிலையில் இந்த சுங்கச்சாவடியை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தற்போது இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பாக இந்த பெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜேஸ்வரி. இதில் காவல்துறை சார்பாக திருமங்கலம் டிஎஸ்பி அனுஷா தலைமையிலான போலீசார் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களில் கூட கிட்டத்தட்ட காலவரையற்ற போராட்டமாக நடைபெற்று பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்றைய தினம் அதே போல் காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று விடக்கூடாது, எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நிலவக்கூடாது என்ற ஒரு கோணத்தில் தற்போது காவல்துறை 300க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது ராஜேஸ்வரி. இதனால் தற்போது இந்த சுங்கச்சாவடியை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது ராஜேஸ்வரி.